ஓம் சாந்தி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மீண்டும் அவ்வியக்த முறையில சந்திக்க வச்சிருக்காங்க. இது 1970 சொன்ன அவ்வியக்த மகா வாக்கியம். அது சிவஜெயந்தி சமயத்துல சொன்னது இல்லைங்களா? பக்தியில கூட நம்ம சிவராத்திரியினுடைய அர்த்தம் தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனா ஞான மார்க்கத்துல ரொம்பவே நமக்கு சிவஜெயந்தியினுடைய அர்த்தத்தை நல்ல விதமா நமக்கு தெரிஞ்சிருப்போம் இல்லைங்களா? அதுக்கு பாபா ஒன்னொன்னுக்கும் ஞானபூர்வமா நமக்கு அர்த்தங்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த சிவராத்திரி சமயத்துல விரதம் இருக்கிறது இல்லைங்களா, தண்ணீர் ஊற்றுவது, அந்த வில்வ இலை, இதெல்லாமே நாம் எடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் இல்லைங்களா. அந்த ஒரு விஷயத்தை பாபா இன்னைக்கு சொல்றாங்க. அதாவது மெயினா நாம சிவராத்திரி அன்னைக்கு எடுக்கக்கூடிய உறுதிமொழிகளை பற்றி பாபா சொல்லியிருக்காங்க. ஓம் சாந்தி. சிவஜெயந்தியில் ஜலம் ஊற்றுவது எனில் உறுதிமொழி எடுப்பது. அதாவது சிவஜெயந்தி சமயத்துல அந்த நீங்க பார்த்திருப்பீங்க, நாமெல்லாம் இதுக்கு முன்னால நாம பக்தியில நாம பார்க்கல. ஆனா சிவஜெயந்தி இப்போ சிவலிங்க தரிசனம் வச்சு சேவை பண்றோம். நிறைய இடங்கள்ல சிவலிங்க தரிசனம் வச்சு சேவை பண்றோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு மேல அந்த அந்த இது மாதிரி இருக்கும், அந்த செம்பு. அதுல இருந்து ஒவ்வொரு டிராப்பா அந்த லிங்கத்தின் மேல அந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப இதனுடைய ஞாபகார்த்தமா தான் நம்ம சிவஜெயந்தி கொண்டாடக்கூடிய அந்த விஷயங்களை பத்தி இன்னைக்கு பாபா சொல்லியிருக்காங்க. அதாவது சிவஜெயந்தி ஜலம் ஊற்றுவது எனில் உறுதிமொழி எடுப்பது. அதாவது ஜலம் ஊற்றுவது என்றால் உறுதிமொழி எடுக்கிறது. இது 5/3/1970 அப்பா சொன்னது. சிவஜெயந்தியை கொண்டாடுவதற்காக பாப்தாதாவை அழைத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு சிவஜெயந்தி கொண்டாடணும்னு சொல்லிட்டுதான் நீங்க அப்பாவை கூப்பிட்டீங்க. பொதுவா பாப்தாதா வருவதற்கு சில நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் அங்க பிக்ஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா? அது சிவஜெயந்தி. அப்போ இன்னைக்கு சிவஜெயந்தியை கொண்டாட நம்ம பாப்தாதாவை அழைச்சிருக்கிறோம். இதை எவ்வாறு கொண்டாட விரும்புகிறீர்கள்? இந்த சிவஜெயந்திய நீங்க எவ்வாறு கொண்டாட போறீங்க? சந்திப்பதே கொண்டாடுது இல்லைங்களா? ஒருவரை ஒருவர் சந்திப்பதே கொண்டாடுறது. உலகத்திலர் சந்திப்பதற்காக கொண்டாடுவாங்க. ஆனா நீங்க சந்திப்பதையே கொண்டாடுவதாக உணர்வீங்க இல்லைங்களா? நம்ம எல்லாருமே சந்திக்கணும், அதாவது கொண்டாடுவதற்காக ஒரு விழாவை நிர்ணயம் பண்ணிட்டு எல்லாரையும் அழைப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஆனா இந்த சிவஜெயந்தியில நாம் எல்லாமே வந்திருக்கோம், வந்ததே கொண்டாடுவது, சந்திப்பதை கொண்டாடுவது. ஆகவே சந்திப்பது என்றால் இதை கொண்டாடி விட்டீர்கள் என்றாகிறது. ஆக இன்னும் என்ன பாக்கி இருக்கு? சரி, சிவஜெயந்திக்கு எல்லாரும் வந்தாச்சு, பாபாவையும் சந்திக்கிறோம், கொண்டாடிட்டு இருக்கோம். வேற என்ன பாக்கி இருக்கு? உங்களை பொறுத்த அளவில் கொண்டாடுவது என்றாலே சந்திப்பது. நாம சந்திக்கிறதே கொண்டாட்டம் தான் இல்லைங்களா? மற்றும் உங்களுக்கு சமமா மற்றவர்களை மாற்றுவதாகும். நம்மளுடைய கொண்டாட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திப்பது, இன்னொன்னு மற்றவர்களையும் நம்மை போல் மாற்றுவது. இன்று இந்த இரு காரியங்களையும் செய்ய வேண்டும். ஒண்ணு கொண்டாடணும், அது எப்படின்னா சந்திக்கணும், ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிறோம் இல்லைங்களா? பாப்தாதான் நம்ம சந்திக்கிறோம், கூடவே நம்மள மாற்றுறோம், மேலும் மற்றவர்களையும் மாற்றுவதற்கான நாள். இன்று இந்த இரண்டு காரியங்களையும் செய்யணும். நீங்க சந்திப்பதை கொண்டாடி வந்திருக்கிறீங்க, ஆகவே எஞ்சி உள்ளது மற்றவர்களை உங்களுக்கு சமமாக மாற்றுவது. இன்னைக்கு சந்திக்க வந்துட்டீங்க அப்படின்னாலே சந்திப்பது என்றால் கொண்டாடுவது, சந்திப்பது மற்றும் மாற்றுவது. அப்ப சந்திச்சிட்டோம், இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. அது என்ன? மற்றவங்களை தனக்கு சமமாக ஆக்குவது. இந்த இரண்டு காரியங்களையும் செய்துட்டீங்கனாலே சிவஜெயந்திய கொண்டாடிட்டீங்கன்னு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு நாம சந்திச்சிட்டோம், இன்னொன்னு மாத்தணும். அந்த மாத்தக்கூடிய காரியத்தை செய்துட்டாலே நீங்க சிவஜெயந்தியை நல்ல விதமா கொண்டாடிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பக்தர்கள் பலி கொடுத்து செல்லும் பொழுது இடையில் பிராமணர் இருப்பார், அதை அவர் மூலமாக செய்கின்றனர். நீங்களும் பிராமணர்கள். பக்தர்கள் எவ்வாறு ஜலத்தை தெளிக்கின்றனரோ அவ்வாறே குழந்தைகளாகி நீங்களும் தந்தையின் மீது ஆத்மாக்கள் என்கிற ஜலத்தை தெளிக்கிறீங்க. இப்போ வெளி உலகத்துல பாத்தீங்கன்னா பலி கொடுக்க போவாங்க.
இடையில வந்து அந்த பலி கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்யறதுக்கு பிராமணன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் மூலமா தான் அந்த பலி கொடுக்கக்கூடிய காரியங்களை செஞ்சுக்குவாங்க. இப்ப நீங்க தான் பிராமணர்கள். நீங்க இப்போ அந்த பலியிடணும் அப்படின்னு பக்தர்கள் வர்றாங்க இல்லைங்களா? நீங்க பக்தர்கள் எவ்வாறு ஜலத்தை தெளிக்கிறாங்களோ அந்த மாதிரி குழந்தைங்க நீங்க கூட தந்தையின் மீது ஆத்மாக்கள் என்கிற ஜலத்தை தெளிக்கிறீங்க. பக்தர்கள் தண்ணிய ஊத்துறாங்க, நீங்க ஆத்மாக்களை அப்பாவுக்கு ஊத்துறீங்க, அதாவது அப்பாவுக்கு கொடுக்குறீங்க. பக்தி மார்க்கத்துல இவ்வாறு நீர் அல்லது பாலை தெளிக்கின்ற வழக்கம் எங்கிருந்து வந்தது? எந்த நேரத்துல ஜலத்தை தெளிக்கிறாங்களோ அப்பொழுது அவங்களுடைய மனதில் எதை நினைக்கின்றனர் என்பது உங்களுக்கு தெரியுமா? பக்தர்கள் எதனுடைய ஞாபகார்த்தமாக அந்த தண்ணியை தெளிக்கிறாங்க? அந்த நீர் அல்லது பாலை தெளிக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதாவது ஒரு பிரத்திங்கை செய்ய வேண்டி வரும்பொழுது கையில் நீரை ஏந்தி சூரியனுக்கு அந்த நீரை அர்ப்பணித்தவாறே உறுதிமொழி எடுப்பாங்க. பார்த்திருக்கீங்க இல்லைங்களா? 2 கையிலயும் அப்படி தண்ணி அள்ளி வச்சு சூரியனுக்கு முன்னால அதை நமஸ்காரம் பண்ணி அந்த தண்ணிய திருப்பி சுவாகம் பண்ணுவாங்க. அப்படின்னா மனசுல ஒரு உறுதி எடுப்பதற்காக தான் அந்த தண்ணிய தெளிக்கிறாங்க. அப்போ அந்த நீரை அர்ப்பணித்தவாறு உறுதிமொழியும் செஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி உங்களை அணுகுபவர்களிடத்தில் முதலில் பிரத்யங்கை என்கிற ஜலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவங்க கிட்ட நீங்க உறுதிமொழி கேட்டு வாங்கிக்கீங்க அப்படின்னு சொல்றாருங்க. எப்படி அவங்க வந்து அந்த தண்ணியை ஊத்தி ஆஹ் உறுதி எடுக்கிறாங்களோ அதே போல நீங்க அப்பாவுக்கிட்ட என்ன ஊத்துறீங்க அப்படின்னா ஆத்மாக்கள் வந்து அர்ப்பணிக்கிறோம். அப்ப வரக்கூடிய ஆத்மாக்கள்கிட்ட முதல்ல நீங்க உறுதிமொழி வாங்குங்க. இன்று முதல் ஒரே ஒரு சிவத்தன்மையை மட்டுமே சேர்ந்தவராக இருந்து வருவோம் என்ற அவர்களை உறுதிமொழி செய்ய வைக்கிறீர்கள் அல்லவா? சரிங்களா? அந்த சமயத்துல நம்ம ஸ்பெஷலா உறுதிமொழி பத்திரம் கூட இருக்கும். ஒரு 4-5 மகா வாக்கியங்கள உறுதிமொழியா இருக்கும். அப்ப நிறைய பப்ளிக்கும் வருவாங்க, விஐபி வருவாங்க. அவங்க முன்னால வச்சு நாம உறுதிமொழி எடுப்போம். இவ்வாறு முதல்ல அவர்களை உறுதிமொழி செய்ய வைக்கிறீங்க. பக்தர்கள் கூட முதல்ல உள்ளூர செய்த பிறகே தேவதைகளின் முன்னால் வந்து தங்களை அர்ப்பணிச்சுக்கிறாங்க. முதல்ல உள்ளுக்குள்ள ஒரு உறுதி எடுத்த பின்னால்தாங்க தேவதைகளுக்கு முன்னால வந்து தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. உண்மையான பக்தர்கள் தேவதைகளின் முன்னிலையில் தம் சிரம் தாழ்த்தி வணங்குறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு ஒரு பாவனையோடு இருப்பாங்க. தங்களுடைய இஷ்ட தேவதைகள் முன்னால அவ்வளவோ வந்து தலை வணங்கி வணங்குவாங்க. ஆகவே நீங்களும் அவர்களை உறுதிமொழி செய்ய வைக்கிறீங்க. அவர்கள் உறுதியான பிறகு அவர்களை சம்பூர்ண ஸ்வாக சேவிக்கிறீங்க. முதல்ல அவங்க வருவாங்க இல்லைங்களா? முதல்ல வருவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்மளுடைய விஷயங்களை சொல்றோம். ஆனா அப்பவே வந்து அவங்க முழுமையா சமர்ப்பணம் ஆக மாட்டாங்க. நாம இதெல்லாம் உறுதிமொழி எடுங்க அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? சேவை செய்ய வைக்கும் பொழுது இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடுமலையில அமர்நாத் பணிலிங்க தரிசனம் சேவை நடந்துட்டு இருக்குன்னு சேவைக்காக வந்த இடத்துலதான் உங்களுக்கு முரளி படிக்கிறோம். இன்னைக்கு கூட வந்து நிறைய பக்தர்கள் அந்த அமர்நாத் லிங்கத்தை பார்த்து அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த அதாவது இமயமலையில வந்து அமர்நாத் தரிசனம் பண்றாங்க, அது வேற விஷயம். ஆனா நாம வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை தான் எடுத்து அங்க நாம வந்து சிவலிங்கத்தை செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா வரக்கூடிய பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படி பாவனையில இருக்காங்க, அவங்க எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வெளியில வர்றாங்க. அதற்கு காரணம் என்ன இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இங்க கூட நீங்க சுயம் எந்த அளவுக்கு, அதாவது முழுமையா இந்த சம்பூர்ண சுவாகம் செய்றீங்க. அவங்க உறுதியான பின்னாங்க இப்ப வந்து தெரியாம வர்றாங்க, இப்ப பக்தர்களா வர்றாங்க. அதுக்கப்புறம் அப்பாவை புரிஞ்சுக்கிட்ட பின்னால அவங்க முழுமையா வந்து அர்ப்பணமாக்க வைப்பீங்க இல்லைங்களா? இப்ப ஜஸ்ட் அவங்க சகயோகி, 2 வார்த்தை இந்தியில சொல்றாரு, அவங்க வந்து சகயோகி, ஜஸ்ட் இப்ப வந்திருக்கிறாங்க. சகஜ யோகி அப்புறம் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களா சகஜமா ஆகும் பொழுது அவங்க வந்து முழுமையா அர்ப்பணம் ஆவாங்க. அந்த அளவு, அதாவது சுயம் நீங்கள் எந்த அளவு சமர்ப்பணம் ஆகிறீர்களோ அந்த அளவே மற்றவர்களையும் அவ்வாறு சேமிக்க இயலும். முதல்ல நாம எந்த அளவுக்கு சமர்ப்பணம் ஆயிருக்கோம்னு புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சமர்ப்பணம்னா ஏதோ சென்டர்ல இருக்கிறவங்க மட்டும்னு கிடையாது
இல்லைங்களா? சென்ட்ரல்ல இருக்கிறவங்க மட்டும் சமர்ப்பணம் கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்களும் சமர்ப்பணம் தான். அவங்க எந்த அளவுக்கு அந்த வீட்டை சேவை நிலையமா, பாபாவினுடைய வீடா, இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க ஒரு சேவை நிமித்தமா தான் வீட்டிலேயே இருக்கிறாங்கன்ற உணர்தல் தான் முழுமையான சமர்ப்பணம். நம்மள மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சமர்ப்பணம் ஆயிட்டோன்ற அந்த பேட்ஜ் போடுறதோ, இல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் எப்பொழுதும் போடுறதோ, அது சமர்ப்பணம் அல்ல. இருந்தாலும் இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கூட முழுமையா நம்ம மனதளவுல சமர்ப்பணம் எந்த அளவு ஆகுறோமோ, அந்த அளவுக்கு மற்றவர்களையும் சமர்ப்பணம் செய்ய வைக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம எந்த அளவுக்கு அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் மற்றவங்களுக்கு சேவையும் செய்ய இயலும். மாறா நீங்களே சம்பூரண சமர்ப்பணம் ஆகலைன்னா, மற்றவர்களையும் அந்த அளவு தான் உங்களுக்கு சமமா மாற்ற முடியும். நீங்களே முழுமையா சமர்ப்பணம் ஆகல. இப்போ மற்றவர்களை எந்த அளவுக்கு ஆக்க முடியும்? நீங்க எந்த அளவு ஆயிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் மற்றவர்களை ஆக்க முடியும். அவகாசமும் முயற்சியும் தேவைப்படுகிறது. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, யாரையாவது சென்டருக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வைக்கிறதுக்கே நம்ம முயற்சி தான் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைங்களா? அவங்கள வந்து வாங்க இந்த கிளாஸ் கேளுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி தேவைப்படுது. ஆனால் இன்னும் சிறிது காலத்தில் சம்பூரண சமர்ப்பணம் செய்து கொள்பவர்களின் கியூ ஏற்பட்டுவிடும். அப்போ இன்னும் காலம் போக போக வந்து பாத்தீங்கன்னா, தானா அவங்க சமர்ப்பணமாக வருவாங்க. நீங்க எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. இப்ப வந்து நம்ம முயற்சி செய்ய வைக்க வேண்டியிருக்கு. இல்லைங்களா? நாமும் முயற்சி செய்யணும், அவங்களையும் செய்ய வைக்கணும். ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா, முழுமையா சமர்ப்பணமாகக்கூடிய கியூ ஏற்படும். அந்த மாதிரி வரிசையே ஏற்பட்டுடும். ஆனால் இன்னும் சிறிது காலத்தில் சம்பூர்ண சமர்ப்பணம் செய்து கொள்பவர்களின் கியூ ஏற்பட்டுள்ளது. இதன் நினைவு சின்னம் தான் காசி கல்வெட்டு. இல்லைங்களா? பக்தியில கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? காசியில போய் அந்த காசி கல்வெட்டுல தன்னை மறிச்சுக்கிறாங்க. அங்க போய் கழுத்து இருக்கிறாங்க. அங்க அங்க இருந்து விழுந்து வந்து முழுமையா அர்ப்பணம் பண்றாங்க. அங்கு தங்களை தாங்களே வெற்றி கொள்வதற்கு தயாராகிறாங்க. அவ்வாறு இங்கும் அவர்கள் தயாராகி விடுவாங்க. அவர்களிடத்தில் இந்த ஆசையை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை. அங்க எப்படி போய் தன்னை மாய்த்துக் கொள்கிறார்களோ, அதே போல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. போக போக தந்தை கிட்ட முழுமையா சமர்ப்பணம் ஆகுவதற்கு அவங்க தன்னை தயாரிக்குவாங்க, தயங்க மாட்டாங்க. அதாவது அந்த ஒரு ஆசை அவங்களுக்குள்ள வந்துரும். ஆகவே முயற்சி செய்ய வேண்டியதில்லை. தாண்டி குதிப்பதற்கு அவர்களே விரும்பி தயாராகுவாங்க. குதிக்கிறதுக்கு இல்ல கீழே பள்ளத்துல குதிக்கிறதுக்கு கூட அவங்க தயாரி. இப்பொழுது அந்த காரணமும் ஆகல. இதுக்கு காரணம் இருக்கு. இப்பொழுது குழந்தைகளிடத்தில் எத்தகைய கியூ காணப்படுகிறது? எப்பொழுது இந்த கியூ முடிவடைகிறதோ அப்பொழுதுதான் அந்த கியூ தோன்றும். என்ன இந்த கியூ? எப்பொழுது கேள்விக்குறிகள் ஏன், என்ன, இப்படி என்கிற அந்த கேள்விக்குறிகள் இல்லாமல் போகுமோ அப்பொழுதுதான் அந்த முழுமையா சமர்ப்பணமாகக்கூடிய அந்த ஒரு வரிசை, அந்த ஒரு கியூ என்பது ஆரம்பமாகும். அப்போ தந்தை சொல்றாங்க, எந்த கியூ தோன்றும்? உங்களிடத்தில் எந்த கியூ காணப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? எத்தகைய சங்கல்பம் உங்களுடைய முயற்சியில் தலைப்பு ஏற்படுத்துகிறது? அது அது எது? அந்த கியூ உங்களுடைய முயற்சியை தளர்வாக்கக்கூடிய கியூ எது? வியர்த்த சங்கல்பம், வீணான எண்ணம். வீணான எண்ணத்திற்கு மூல காரணம் என்ன? பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள். எந்த உருவுல வருது? வீணான எண்ணங்கள் வருவதற்கான காரணத்தை சாரமா உரைத்தேன்னு சொல்லுங்க. ஏன் என்பதுதான் அந்த ஒரு சொல். எங்களா ஏன், என்ன, எப்படி, அந்த மாதிரி ஏங்கிற ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம். என்கிற, அதாவது ஏன், ஏன், ஏன் நடக்குது என்கிற ஏன் என்கிற வார்த்தையின் மூலமா வியர்த்த எண்ணம் அல்லது விகல்ப சங்கல்பங்களின் கியூ ஏற்படும். வரிசை ஏற்பட்டார்கள் வளைந்து பெரியதாக காணப்படுகிறது. இந்த ஏன் என்கிற கியூ மிக நீளமானதாக இருக்கிறது. ஏன், என்ன, எப்படி, அப்படி ஆகலாமா, இப்படி ஆகலாமா? இந்த கேள்விக்குறி மறைந்த பிறகே சம்பூரண ஸ்திதி ஏற்படும். பாருங்க,
சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகக்கூடிய கியூ தயாராயிடும். ஆனா இந்த கியூ இப்ப தயாராகாமல் இருப்பதற்கு காரணம் இன்னொரு கியூ. அது என்ன? எண்ணம் லைன். இந்த வீணான கேள்விக்குறி மறைந்தால்தான் சம்பூர்ண ஸ்திதி. பிறகு அந்த கியூ ஏற்பட்டுவிடும். எப்பொழுது இந்த ஏன் என்கிற சொல் அவன் டிராமா என்பதில் ஒரு நிலைப்பட்டு நிற்க முடியும். இதுவரை எல்லா நாலேஜும் தெரியும். நடந்தது நம்பிக்கை, டிராமா நம்பிக்கை, டிராமா கல்யாணக்காரி, டிராமா நத்திங் நியூ, இல்லைங்களா? எல்லாம் தெரிஞ்சு கூட நடந்துச்சு. ஏன் சொன்னாங்க? இப்படி நடந்துக்கலாமே, அப்படி நடந்துக்கலாமே அப்படிங்கிறது போயிட்டே இருந்தா, அப்போ அந்த ஏன் என்கிற சொல் மறைஞ்சிடுச்சு. அப்போதான் இந்த நாடகத்தின் மீது ஒருநிலைப்பட்டு நிற்க முடியும். ஆகவே இப்பொழுது ஏன் என்கிற கியூவை நீங்க அழிக்கணும். புரிந்ததா? இப்போ எந்த கியூ நீங்க இல்லாம செய்யணும்னா ஏன் என்னங்கிற அந்த கியூ இல்லாம போயிடணும். ஏன் என்கிற ஒரு சொல்லின் மூலமா எத்தனை எண்ணங்கள் உருவாகின்றன. ஏன் என்பதனால் கற்பனை செய்வது துவங்கி விடுகிறது. எந்த ஒரு உறுதிமொழி செய்யும் பொழுதும் நீரை தெளிப்பது வழக்கம். அவ்வாறே குழந்தைகள் இந்த ஏன் என்கிற கேள்வியை ஒரு பொழுதும் எழுப்புவதில்லை என்கிற உறுதியை செவிப்பதற்காகத்தான் தந்தையும் வந்திருக்கிறார். ஆகவே நாம என்ன உறுதி எடுக்கணும்னா, என்ன நடந்தாலும் டிராமா, எதற்கும் நாம வீண் எண்ணத்தினுடைய ஏன் என்னங்கிற கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த உறுதி எடுத்து வைக்கதான் அப்பா வந்திருக்காரு. மதுவனத்தை முக்கியமான பொறுப்பு இருக்கு. சரிங்களா? நாமெல்லாம் மதுவன் இப்போ அவ்வியக்த மொழினாலே பாப்தாதனுடைய மிலனுக்கு நேரடியா நாம சந்திக்கிறோம். ஆகவே மதுவன்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னன்னா எல்லா இன்சார்ஜும் வந்து சகோதரர்கள் இருப்பாங்க அதிகமா. ஆகவே பாண்டவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஆகவே குழு சக்தியோடு இருக்கணும். அந்த பாண்டவர்களின் குழு சக்திசாலியா இருக்கணும். பாண்டவர்களின் குழு சக்தியுடன் இருந்தால் அசுர சம்பிரதாயம் என்ன? அசுர அந்த வர முடியாது. அந்த பாண்டவ பவனுக்குள் போது வேண்டும். உலகில் காணப்படும் பாதுகாப்பு அளிப்பது வெகு எளிது. இவ்வாறு இங்குள்ள கதவுக்கு பாதுகாவலர் கொடுக்கிறீர்களோ அவ்வாறே மாயின் கதவுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். காவல் இருக்கணும். எப்படி வந்து மதுபன்ல செக்யூரிட்டி அப்படிங்கலாம் கேட்டு கிட்ட இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க உங்களுடைய மனதிற்கு காவல் கொடுக்க வேண்டும். வரக்கூடாது. அசுர சம்ஸ்காரம் மற்றும் அசுர எண்ணங்களுக்கு உட்புகாத வண்ணம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறீர்களா? உங்களுக்குள் இத்தகைய பாதுகாப்பு கொடுத்தால்தான் இந்த மாணவ வலிமையை கொண்டு வர இயலும். இத்தகைய பாதுகாப்பு நீங்க கொடுக்குறீங்களா? எப்படி கேட்டுக்கு செக்யூரிட்டி வச்சிருக்காங்களோ இல்லைங்களா, பாதுகாப்பு வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி வீண் எண்ணத்திற்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி உறுதியான சக்திசாலி மாயை உள்ள நுழைய பாதுகாப்பு கொடுத்துட்டீங்களா? பாண்டவ சேனையாகிய நாம் பாண்டவ பவனுக்கு இத்தகைய பாதுகாக்க வேண்டும் என்கிற தைரியத்துடன் யார் யார் உள்ளனர்? பாண்டவ பவன்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம எல்லாருமே. என்ன பாருங்க, வீண் எண்ணம் வரக்கூடாது. வீணமே நமக்கு வரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். இந்த பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு யார் யார் இருக்கீங்க? அந்த தைரியம் யார் யாருக்கு இருக்கு? இவ்வாறு பாண்டவ பவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா இந்த பாண்டவ பவன் ஒரு மதமாயிடும். எத்தகைய ஆத்மா உள்ளே வந்தாலும் உள்ளே வரும் பொழுதே அசுர சங்கல்பங்கள் மற்றும் வீணான சங்கல்பங்களிலிருந்து முக்தி அடைஞ்சிருவாங்க. உங்களுடைய பவர்ஃபுல் அந்த எண்ணத்தினுடைய தாக்கமானது வெளியிலிருந்து வரக்கூடிய வீணான எண்ணம் உடையவர்கள், அசுர எண்ணம் உடையவர்களாக இருந்தாலும் அதுல இருந்து அவங்க விடுபட்டுடுவாங்க. இத்தகைய நிர்விகல்ப நிலையை ஏற்படுத்தவல்ல மாய மந்திரம் பொருந்திய இல்லமாயிடும். இது இத்தகைய சேவை செய்யும் பொழுதுதான் பிரத்யட்சம் ஏற்படும். அந்த மாதிரியாக இருக்கும் பொழுதுதான் பிரத்யட்சம் ஏற்படும். மற்றவர்கள் கூறுவதை கேட்டவுடனே அனைவரும் இங்கு ஓடி வருவது ஆரம்பமாயிடும். நீங்க ஒரு முறை பாண்டவம் போங்க, அதாவது மதுபன் போங்கன்னு மற்றவங்க சொன்னாலே அவங்களுக்கு தானா அந்த தூண்டுதல் ஏற்பட்டு அனைவரும் கண்டிப்பாக வருவாங்க. துக்கமும் அசாத்தியம் அதிகரித்து விடுவதால்
சுகம் அமைதியை அடைய வேண்டிய தாகத்தோடு பல ஆத்மாக்கள் தவிக்கும் காலமும் வெகு விரைவில் வரப்போகுது. சம்பூர்ண சமர்ப்பணமாக கியூவும் தயாராயிடும். அதே போல துக்கம் அசாந்தியில இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் தாகம் தணிக்க அந்த தாகத்திற்காக இந்த இடத்தை நோக்கி வரக்கூடிய அந்த கூட்டமும் அதிகரிக்கும். அவ்வாறு தாகத்தோடு தவிக்கும் ஆத்மாக்கள் பாண்டவ பவனுக்குள் வந்த உடனேயே ஒரு வினாடியில் அமைதி சுகத்தை அனுபவம் செய்வாங்க. அப்பொழுதுதான் பாண்டவ பவனின் பிரபாவம் நாலாபுரத்திலும் பரவும். நீங்கள் ஒவ்வொருவரும் சைத்தன்ய மூர்த்தி போல தரிசன மூர்த்தி ஆயிடுவீங்க. ஒவ்வொரு ரத்தினத்தையும் தரிசனம் செய்வதற்காக தாகத்தோடு உள்ள ஆத்மாக்கள் வெகு தொலைவில் இருந்து வருவாங்க. அவங்க தாகத்தோடு இருக்காங்க. அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய தேவதைகள் நீங்கள். ஆகவே எங்க போவாங்க? வெகு தூரத்துல இருந்தாலும் அவசியம் இங்க வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுது மேற்கூறியவாறு காவல் காப்பீங்களோ அப்பொழுதுதான் இது நடைபெறும். சொன்னார் இல்லைங்களா? வீணான எண்ணத்திற்கு காவல் வைங்க. எப்படி கேட்டுக்கு காவல் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி மனசுக்கு காவல் வைங்கன்னு சொன்னாரு. அந்த நிலையை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு கியூ ஆனது வந்துடும். காவல் வைத்துட்டீங்க கூட இருக்க முடியாது. உங்களிடம் வரும். உங்களிட்ட குழுவினுடைய சக்தி இருக்கு, அன்பின் சக்தி இருக்கு, சகயோகத்தின் சக்தியும் இருக்கு. ஆனால் இப்பொழுது இன்னும் ஒரு சக்தி தேவைப்படுது. குழுவுல நல்லா ஒற்றுமையாக அந்த ஒரு யூனிட்டியின் ஸ்ட்ரென்த் இல்லைங்களா? அந்த யூனிட்டி இருக்கு, அன்புடைய சக்தி இருக்கு, சகயோகத்தின் சக்தி இருக்கு. எந்த ஒரு சேவைனாலும் குறைந்ததில்லை நம்மளுடைய சகயோகம் இல்லைங்களா? கூடவே இன்னொரு சக்தி தேவைப்படுது. அது இல்லாததுனாலதான் மாயை பிரவேசமாகும் இல்லைங்களா? அதாவது நம்ம எல்லாரும் அந்த ஒற்றுமையினுடைய சக்தி, அன்பின் சக்தி இருக்கு. மூணாவது அதாவது சகயோகம், எல்லாரும் நம்ம ஒத்துழைக்கக்கூடிய சக்தி இருக்கு. நாலாவது ஒரு சக்தி இல்லை, அதனால அந்த மாயை வருது. அந்த என்ன சக்தினா தன்மையினுடைய சக்தி. அட்ஜஸ்ட் பண்ணணும் எல்லாத்துக்கூடயும் நாம ஏன்னா இது ஆன்மீக குடும்பம் இல்லைங்களா? ஒரே குடும்பம், ஒரு அம்மா அப்பா வயசுல பிறந்து ஒட்டி பிறந்த ரெட்ட பிள்ளையா இருந்தாலும் ஒரே மாதிரி இல்லாத போது நாம பல்வேறு கலாச்சாரம், பாஷை, பழக்க வழக்கத்துல பிறந்து வளர்ந்து இப்ப சங்கமயத்துல ஒரு குடும்பமா சேர்ந்திருக்கோம். அப்போ இங்க மிகவும் அவசியமாக இருக்கு. சக்தி தேவைப்படுது. சகிப்புத்தன்மை என்கிற சக்தி இருந்தால் மாயை உங்களோடு போர் தொடுக்க இயலாது. ஆக இந்த 4 சக்திகளும் தேவை. என்னென்ன சொன்னாருங்க? குழுவினுடைய சக்தி, அன்பின் சக்தி, சகயோகத்தின் சக்தி, சகிப்புத்தன்மையினுடைய என்று பாப்தாதாவின் ஜெயந்தியோடு குழந்தைகளின் ஜெயந்தியும் ஆகும். ஆகவே இன்று இந்த 4 சக்திகளையும் உங்களிடத்தில் தாரணை செய்தால் பாண்டவ பவன் இந்த முழு உலகிலேயே பார்ப்பதற்கும் அனுபவம் செய்வதற்கும் உரிய விசேஷ ஸ்தானமாக தென்படும். இந்த பாண்டவ பவனின் மகத்துவம் முழு உலகிற்கும் தெரிய வரும். இந்த மகத்துவத்தை அதிகரிக்க வல்லவர்கள் யார்? பாண்டவனை அவ்வளவு பவர்ஃபுல்லா ஆக்கக்கூடியது யாரு? பாண்டவ சேனை மற்றும் சக்தி சேனை. மதுவன் நிவாசிகள் தான் இந்த மகத்துவத்தை அதிகரிக்கக்கூடியவர்கள். ஒரு பொழுதும் தம் வாக்குறுதியை கைவிடாதவர்கள் என்பது பாண்டவர்களின் பிரசித்தி ஆகும். இதில் 1% குறைந்தாலும் எப்போதாவது என்றே கூறப்படும். ஆகவே பாண்டவ சேனை இதற்கு முன் உதாரணமாக விளங்க வேண்டும். இதனால் உங்களை பார்த்து இவ்வாறு இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கும் பிரேரணை ஏற்படும். பலர் இருப்பினும் அனைவரும் ஒருவரை போல விளங்குகின்றனர். ஒரே ஒருவரின் நினைவில் ஆழ்ந்துள்ளனர், ஏக ஸ்திதியில் நிலைத்துள்ளனர் என்று வியந்து கூற வேண்டும். பாருங்க, இங்க வந்தா அவங்க எப்படி நம்ம பார்த்தா உணரணும் அப்படின்னா, இங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனாலும் எல்லாரும் ஒண்ணு போல இருக்காங்க, ஒரே ஒருவருடைய நினைவுல இருக்காங்க, ஒரே சீரான ஸ்திதியில இருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்லணும். இத்தகைய காட்சியை காணும் பொழுதுதான் பிரத்யட்சத்தின் அடையாளம் காட்சி அளிக்கும். உங்கள் அனைவரும் தான் பாபாவின் பிரத்யட்சத்தை அருகாமையில் கொண்டு வரும். ஆகவே இன்று முதலில் அந்த உறுதியை, அதாவது ஜலத்தை தெளிக்க வேண்டும்.
எந்த ஜலத்தை பக்தர்கள் எப்படி உறுதி எடுத்து நாமளும் வந்து தெளிக்கிறோம், அதாவது உறுதி எடுக்கிறோம். பிறகு அன்பளிப்பும் வழங்கப்படும். அன்பளிப்பு அந்த சிவஜெயந்தி சமயத்துல விஐபி எல்லாம் கூப்பிட்டுருக்கோம், அவங்களுக்கு காட்லி கிஃப்ட்னு சொல்லிட்டு கொடுப்போம். அதுக்கு 3 சிறிய, ஆகவே இன்னைக்கு 3 பிரத்யங்கள் செய்ய வேண்டும், 3 உறுதிமொழிகள் கொடுக்க வேண்டும். சகிப்புத்தன்மை என்கிற சக்தியை நீங்கள் உங்களிடத்தில் தாரணை செய்ய வேண்டும். ஏன் என்பதை அளிக்க வேண்டும். அசுர சம்ஸ்காரங்கள் உட்புகா வண்ணம் காவல் கொடுக்க வேண்டும். 3 விஷயத்த சொல்லியிருக்காருங்க. ஒண்ணு வந்து சகிப்புத்தன்மை கொண்டு வரணும். 2வது அந்த ஏன் என்பதை அழிச்சிடணும். அசுர சம்ஸ்காரம், அசுர சுபாவ சம்ஸ்காரம் உள்புகாத அளவுக்கு நீங்கள் காவல் வைக்க வேண்டும். இந்த 3 உறுதிமொழியை தான் வில்வ இலையாக தூவ வேண்டும். அங்க வந்து 3 வில்வ இலை போடுறாங்க, இததான் நீங்க வந்து தூவ வேண்டும். பக்தர்கள் மூட நம்பிக்கையோடு விளையாடுறாங்க, நிறைந்த விளையாட்டை குழந்தைகளாகிய நீங்க விளையாட வேண்டும் என்பதை அறிந்துள்ளீர்கள். இதனால் இக்காலத்திய சிவராத்திரியின் நினைவு சின்னமா பக்தியில் ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. ஞானத்துடன் முதலில் குழந்தைகள் தான் இதை துவங்குகின்றனர், பிறகு பக்தர்கள் அதை மூட நம்பிக்கையோடு செஞ்சுட்டு இருக்காங்க. எப்பொழுதாவது இது நடைபெற்றிருக்க வேண்டும், இதனால்தான் அந்த நினைவு சின்னம் ஏற்படுகின்றது. மேலும் வந்தே மாதரம் என்று தந்தை குழந்தைகளிடத்தில் கூறுறாங்க. இது எவ்வளவு வித்தியாசமானது. பிற்காலத்தில் பலர் தந்தையை வணங்குகின்றனர், ஆனால் இப்பொழுதோ தந்தையே குழந்தைகளுக்கு வைக்கிறார். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் இறைவனை வணங்குறாங்க, ஆனா இறைவன் குழந்தைகளை வந்தே மாதரம் என தெரிவிக்கிறார், வணக்கம் தெரிவிக்கிறார். இவ்வளவு போதை உள்ளதா? தாய்மார்களுக்கு வணக்கம். அப்ப அப்பொழுது அந்த மாதிரியான ஒரு போதை உங்களுக்கு ஏற்படுகிறதா? இந்த குமாரிகளின் அடையாளம் என்ன? குமாரிகளுடைய அடையாளம் என்ன? இவர்களுடைய கண்கள், முகம், நடத்தை, சொல் ஆகியவற்றில் ஆரம்பம் முதலே மிகுந்த குஷி காணப்படும். அவங்களுடைய கண்ணு, முகம், நடத்தை, வார்த்தை எல்லாத்திலையும் ஆரம்பத்துல இருந்தே மிக குஷி காணப்படும். அவர்களுடைய குஷியை பார்த்து மற்றவர்களின் துக்கம் மறைந்துவிடும். சுயம் மாத்தாதாவே வந்தே மாதரம் என்று வணங்கும் அத்தகைய மாதாக்களின் அடையாளம் குஷி. தந்தை கூட வந்தே மாதரம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, குழந்தைகள் ஆரம்பம் முதல் குஷியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய முகமே அநேக ஆத்மாக்களை புன்முறுவலிக்க செய்யும். அஞ்ஞானி ஆத்மாக்கள் அதிகாலையில் அத்தகைய முகத்தை நன்மைகள் ஏற்பட்டன என்பாங்க இல்லைங்களா? பொதுவாவே வீட்டுல ஒரு சில குழந்தைகள் முகத்துல முடிப்பாங்க, சிலர் வந்து அந்த முகத்துல வெளிப்பாங்க இல்லைங்களா? கண்ணவே மூடிட்டே போய் சாமி ரூம்ல கண் விழிக்கிறவங்க கூட இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இல்லைன்னா குழந்தைங்க முகத்துல கண் விழிக்கிறவங்க இருங்க. அப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடிச்சா ராசின்னு சொல்ல வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரபாவம் முகத்தை பார்த்தவுடன் மற்ற அனைவரும் அடைவார்கள். இத்தகைய காலம் வரப்போவது நல்லது. நீங்கள் எந்த அளவு உங்களை சுய சோதனை செய்கிறீர்களோ அந்த அளவு மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு அடியிலும் எண்ணம், செயல், காலம், சமஸ்காரம் ஆகிய இந்த 4லும் சோதனை செய்து வர வேண்டும். ஆகவே இந்த சிவ ஜெயந்தி அன்று 3 வில்வ இலைக்கு 3 விஷயங்களை ஞாபகப்படுத்தி இருக்காரு இல்லைங்களா? ஒண்ணு வந்து சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கணும். 2வது அதாவது ஏன் என்கிறதை அழிக்கணும். 3வது அந்த வீண வந்து நீங்க காவல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சுபாவங்கள் இந்த 4யும் வந்து சுய சோதனை செய்துட்டே வாங்க. நல்லது. ஓம் சாந்தி. இது வாணி சின்னதாதான் இருக்கு, ஆனா ரொம்ப ஆழமா இருக்கு. பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியம் ரொம்ப உறுதியா இல்லைங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த 3 விஷயத்தை கடைபிடிச்சாலே போதும். அதுக்கே நம்ம வந்து நிறைய முயற்சி பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி சிஸ்டர். எல்லாரும் சிவ ஜெயந்தி கொண்டாடிட்டீங்களா? எல்லாரும் சிவ ஜெயந்தி கொண்டாடுனீங்களா? கொண்டாடி கொண்டாடிட்டீங்களா? கொண்டாடுறது என்ன விஷயம் சொன்னாரு இல்லைங்களா? ஒண்ணு சந்திக்கணும், இன்னொன்னு மாத்தணும் இல்லைங்களா? அப்ப சிவ ஜெயந்தி நல்லபடியா நமக்கு கொடுத்தோம் இல்லைங்களா? பக்தர்கள் வந்து தீர்த்தம் தெளிக்கணும்னு சொன்னீங்க. தீர்த்தம் தீர்த்தம் தெளிக்கணும் இல்ல, தீர்த்தம் தெளிச்சு அந்த ஜலம் ஜலம் தெளிச்சு சில அந்த கழிப்பு கழிக்கவும் தெளிக்கிறது எல்லாத்தையும் தெளிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஆத்மாவுக்கு ஆத்மா கழிக்கணும்னு சொன்னீங்க. அதை விளங்குனீங்க. ஆத்மாக்கு ஆத்மா கழிக்கணும் விளக்கம் வேணும். கோயில்ல சுத்தமான தண்ணிய பாத்தீங்கன்னா கடல் நதி அதுல வந்து 2 கையை இப்படி வச்சு தண்ணி எடுத்து ஒரு உறுதிமொழி எடுத்து அந்த தண்ணியை இப்படி விடுவாங்க. அத நீங்க நாம நேர்ல பாக்கல, ஆனா அந்த பக்தியில செய்யறத வந்து படங்கள் அதுல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? இப்படி தண்ணி எடுத்து உறுதி எடுத்து இப்படி போடுவாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்க உறுதிமொழி எடுத்து மற்றவர்களை உறுதிமொழி எடுக்க வைப்பதை குறிக்குதுன்னு அப்பா சொல்றாங்க. நாம இப்படி சிவ ஜெயந்தி சமயத்துல நம்ம கொடியேத்திட்டு உறுதிமொழி எடுக்கிறோம். உறுதிமொழி எடுத்திருக்கீங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இல்ல அது இன்னைக்கு பாபா அங்க வந்து தண்ணிய வந்து போடுறாங்க. நீங்க ஆத்மாக்களை கூட்டிட்டு வந்து பாபா கிட்ட சேர்க்கிறீங்கன்னு சொல்றாரு. அதுதான் ஆத்மா. சரிங்களா? சேவை நிமித்தமாக நம்ம நிறைய இடத்துல இருப்போம், விஐபிங்களை கூப்பிட்டுருப்போம். அப்ப அவங்க எல்லாம் வருவாங்க. இல்லைன்னா அந்த சமயத்துல ஏதாவது ஸ்பெஷலா ஒரு சேவை வச்சிருவோம். அப்ப பப்ளிக் கண்டிப்பா நம்ம பிகேஸ் இல்லாம வெளியில போவாங்க. பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ண வைக்கிறோம். ஆனா அப்ப வந்து அவங்க முழுமையா அர்ப்பணம் ஆக மாட்டாங்க. போக போகதாங்க சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகுவாங்க. அது நீங்க எந்த அளவுக்கு சமர்ப்பணம் ஆயிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஆகுவாங்க அப்படின்னு சொல்றாரு. வில்வமிலைக்கு சொன்னீங்க. வில்வ இலை 3 சொன்னதுக்கு அர்த்தம் இன்னைக்கு 3 உறுதிமொழிகள். 3 உறுதிமொழிகள்னு சொன்னாரு இல்லைங்களா? அப்புறம் அந்த ராத்திரிக்கு வில்வம் போடுறதுக்கு இதுக்கு சிம்போலிக்கா நீங்க இதுல மாதாஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இன்னைக்கு பாபா உங்களுக்கு வந்தே மாதம் சொல்றாரு. சரிங்களா? நமக்கு வந்தே மாதரம் கண்கள், முகம், பேச்சு, நடத்தை இதுல வந்து எப்பொழுதும் குஷியா இருக்கீங்க. குஷியா இருக்கீங்க. வந்தே மாதம் சொல்றேன். வந்தே மாதம் சொல்றேன்னு சொல்றாரு. நானும் பாருங்க, வீணான எண்ணத்திற்கு நீங்க காவல் போடுங்கன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? அப்பதான் பாண்டவ பவன் அவருக்கு பவர்ஃபுல்லாகவும் எங்கெங்கயோ தூரத்துல இருந்து அவங்க எல்லாம் பாண்டவ பவனுக்கு வருவாங்க. ஆகவே நீங்க அதுக்கு ஒரு காவல் போட்டுடுங்க. கியூ என்பதை இல்லாமல் செய்திடுங்க. இந்த கியூ வரணும், நிறைய பேர் இங்க வரணும், சம்பூர்ணமா சமர்ப்பணம் ஆகணும் அப்படின்னா அந்த கியூ இல்லாம போயிடும். ஏன் என்னங்கிற அந்த கியூ இல்லாம போயிடும். அதுக்கு டிராமா அப்படிங்கறதுல தெளிவா இருக்கு. டிராமா. சிவ ஜெயந்தியில உறுதிமொழி மட்டும் கொடுக்க கூடாது, சுய சோதனை செய்துட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாள் முழுவதும் சுய சோதனை செய்துட்டே இருக்காரு. நாளிதுன்னு சொன்னதானே, எங்களோட குழுவின் சக்தி நாங்கள் அன்பில் சக்தி இருக்கணும், மற்றது சகயோகத்தோட இருக்கணும், நெட்டு கோஆபரேஷன் கடைசியா அட்ஜஸ்ட் பண்ண பழகணும். இப்ப அது இல்லாததுனாலதான் மாயை வருதுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதனாலதான் மாயை வருது. ஆகவே நீங்க சகிப்புத்தன்மைங்கிற சக்தியும் கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி. நாம் சுயம் தந்தையும் சிவனின் ஜெயந்தியையும் என்னுடைய ஜெயந்தியையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய
விசேஷமான ஆத்மா சுயம் பகவான் இவ்வுலகில் வந்து தெய்வீக ஞானத்தை எனக்கு அருளி எனக்கு புதியதோர் பிறவியை கொடுத்திருக்கின்றார். பகவானை அடைந்த நான் மிகவும் உயர்ந்த பிறப்பை அடைந்திருக்கின்றேன். இந்த விசேஷமான உயர்ந்த நன்னாளில் நான் என்னை சக்திகளால் நிறைத்துக் கொள்கின்றேன். அஷ்ட சக்திகளிலும் நிறைந்த மாஸ்டர் சர்வ சக்திவான் நான். சர்வ சக்தியின் கடலான சிவத்தந்தையின் மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தை நான். மேலும் முழு நாளும் என்னுடைய கண்கள், முகம், வார்த்தை, நடத்தைகளை முழுமையாக சோதித்துக் கொண்டிருக்கும் கவனமுள்ள ஆத்மா நான். வீணானதை என் மனதிற்குள் வரவிடாமல் பலமான காவல் வைத்திருக்கக்கூடிய கவனத்திற்குரிய ஆத்மா நான். ஏன் என்ன என்ற வளைந்த நீண்ட சுழற்சியிலிருந்து விடுபட்ட திருப்தியான ஆத்மா நான். நான் சக்தி வாய்ந்த நிலையில் இருப்பதால் என்னையும் தந்தையையும் புனிதமான மதுபனத்தையும் அடைவதற்கு ஆத்மாக்களின் கூட்டம் கியூவில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உயர்ந்த காட்சியையும் என் மனக்கண்ணால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு தந்தையிடம் 3 வில்வ இலைகளை அர்ப்பணித்து மனதார உறுதியெடுத்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய உறுதியான ஆத்மா நான். ஏனென்றால் சர்வ சக்தியின் கடலானவர் என் உடன் இருக்கின்றார். இந்த உறுதிமொழிகளை சுலபமாக வெற்றி அடைய அவரிடம் இருந்து சக்தி வாய்ந்த ஒளியலைகள் ஆத்மா என்னுள் நிறைந்த வண்ணம் இருக்கின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.